அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல அறிவுரை கருத்துக்கள் தான் இந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக சொல்லப்படுகிறது. அடுத்த தலைப்பு சினம் குறைமீன். சினம் என்பது கோபம். குட்டி கொள்கிற பொழுது முட்டிக்கொண்டானாம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது விநாயக பெருமானை நினைத்து நெற்றியில் குட்டி கொள்வதற்கு பதிலாக எங்கேயோ முட்டி கொண்டு தலையில் காயத்தை வரவழைத்து கொண்ட மனிதனின் சம்பவத்தை இது குறிக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல முறையில் இனிய முகத்துடன் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது சொல்லப்படுகிறது. காலையில் எழுந்திருக்கும் போது சிலர் சிடுசிடுவென்று முகத்தை வைத்து கொண்டு எவர் செய்கையிலும் தப்பையே கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு அந்த நாள் பூராவும் பயனற்றதாக அமைந்து விடுகிறது. காலையில் எழுந்தவுடன் புன்முறுவலுடன் பால்வெளியும் முகத்துடன் தோற்றமளித்து யாராவது கோபம் வரும்படி செயல் செய்தாலும் 1 மணி நேரத்திற்கு கோபத்தை அடக்கி கொள்வது என்ற பழக்கத்தை கை கொண்டால் அநேகமாக அந்த நாள் பூராவும் அமைதியுடனே கழிந்துவிடும். ஒரு மேதை தன்னை யாராவது கோபமூட்டினால் பேசாமல் ஒரு காரியத்தை எடுத்து கிழித்து போடுவது என்ற பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தாராம். அப்படி செய்ததால் அவர் கோபம் ஜடமான காரியத்தின் மேல் காட்டியதாக ஆயிற்று. அதற்குள் அவர் கோபம் தணிந்து விடுமே. ஏனெனில் ஆறுவது சினம் அல்லவா? மற்றொரு பெரியர் கோபம் வரும்பொழுது 1, 2, 3 என்று உறக்க எண்ணத் தொடங்கும் பழக்கத்தை கடைபிடித்தார். வினோபாஜி கோபம் வரும்பொழுது கல்கண்டை தானும் சாப்பிடுவாராம். எதிரில் உள்ளவருக்கும் கொடுப்பாராம். ஏதோ ஒரு மாதிரியாக சினம் குறைக்கும் பழக்கத்தை ஒவ்வொரு மனிதரும் பழகிக்கொண்டால் யாவருக்கும் நன்மை பிறக்கும். அதாவது நம்ம கோபம் ஏற்படுகின்ற பொழுது அந்த கோபத்தை தணிக்கின்ற பொழுது தணிப்பதற்கு நாம் ஏதேனும் ஒரு வழியை பயன்படுத்தினால் சிறிது நேரத்தில் அந்த கோபம் குறைந்துவிடும். இந்த வள்ளுவர் வெகுளாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.